ஹாய் காய்ஸ், இன்னைக்கு காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவரில் இருக்க பூ மட்டும் தனித்தனியாக எடுத்துகிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் கல்லுப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெஷ் பவுல் எடுத்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர், சேம் ரேஷியோவில் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி கலருக்காக எந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் காஷ்மீர் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா கலர் இருக்கும். ஸோ காஷ்மீர் சில்லி பவுடர் தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா அண்ட் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. அப்புறம் ஒரு ஃப்ரைங் பேனில் ஆயில் போட்டு டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிட்ட அப்புறம் தான் இந்த காலிஃப்ளவர் எடுத்து போடணும். அப்போ தான் நம்மளுக்கு டீப்பாக ஃப்ரை ஆகும் எல்லா இடத்துலையும். இல்லைனா மசாலா வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். அண்ட் ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வெந்தப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாக நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி.